உவமை அணி. தமிழில் கிடைக்கும் மிகத் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் உவமை அணி குறித்து கூறப்பட்டுள்ளது. அணிகளில் உவமை அணியே தலைமை வாய்ந்தது. உவமை அணியிலிருந்தே உருவக அணி, வேற்றுமை அணி, ஒட்டணி முதலான பல அணிகள் தோன்றின. இதனால் உவமை அணியை அணிகளின் தாய் என்று குறிப்பிடுவர். உவமை அணியின் இலக்கணம் ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை அல்லது பல பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை எடுத்துக் கூறுவது உவமை அணி ஆகும். பொருள்களுக்கு இடையே உள்ள பண்பு, தொழில், பயன் ஆகியவை காரணமாக உவமை அமையும். ஆகவே அடிப்படையில் பண்புவமை, தொழில் உவமை, பயன் உவமை என உவமை மூன்றாக வகைப்படுத்தி கூறப்படும். உவமை அணியின் இலக்கணத்தை தண்டியலங்காரம் பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளொடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்றச் செப்புவது உவமை எனக் குறிப்பிடுகின்றது. அடுத்து உவமை அணி என்றால் என்ன என்பதைப் பற்றி காண்போம். உவமை அணியில் 4 உறுப்புகள் இருப்பதை காணலாம். அவை: 1 உவமை அல்லது உவமானம், 2 பொருள் அல்லது உவமேயம், 3 ஒத்த பண்பு, 4 உவம உருபு ஆகியன. இவற்றில் உவமேயம் என்பது புலவர் விளக்கிக் கூறக் கருதும் பொருள் ஆகும். உவமானம் என்பது அப்பொருளை விளக்கவோ அழகுபடுத்தவோ அவர் இயைத்துக் கூறும் மற்றொரு பொருள் ஆகும். இது உவமை அல்லது உவமானம் எனப்படும். எடுத்துக்காட்டாக, தாமரை போன்ற முகம். இங்கு புலவர் விளக்கக் கருதிய பொருள் முகம். ஆகவே முகம் உவமேயம். முகத்தை விளக்குவதற்காக புலவர் அதனோடு இயைத்துக் கூறும் பொருள் தாமரை. ஆகவே தாமரை உவமானம். அடுத்து ஒத்த பண்பு என்றால் என்ன என்பதைப் பற்றி காண்போம். உவமேயத்துக்கும் உவமானத்துக்கும் பொதுவாக உள்ள இயல்ப புலவர் சுட்டிக்காட்டியிருப்பார். இதுவே ஒத்த பண்பு எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டாக பவளம் போலும் செவ்வாய் என்ற தொடரை குறிப்பிடலாம். வாய்க்கும் பவளத்துக்கும் ஒத்த பண்பாகிய செம்மை நிறம் இங்குச் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை உணரலாம். அடுத்து உவம உருபு என்றால் என்ன என்பதைப் பற்றி நோக்கும்போது, உவமானத்தையும் உவமேயத்தையும் இணைக்கும் போல, புரைய, ஒப்ப, மான என்பன போன்ற உருபுகள் உவம உருபுகள் எனப்படும். இனி பொருளொடு பொருள் ஒப்புமைப்படுத்திக் கூறும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒரு பொருளொடு ஒரு பொருளும், ஒரு பொருளொடு பல பொருளும், பல பொருளொடு பல பொருளும், பல பொருளொடு ஒரு பொருளும் என 4 வகையாக பொருள்கள் ஒப்புமைப்படுத்தி கூறப்படும். ஒரு பொருளொடு ஒரு பொருள் உவமைப்படுத்துவதற்கு எடுத்துக்காட்டாக செவ்வான் அன்ன மேனி என்ற தொடரை குறிப்பிடலாம். இங்கு வானம் என்ற ஒரு பொருள், மேனி என்ற ஒரு பொருளுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளதை அறியலாம். அடுத்து ஒரு பொருளொடு பல பொருள் உவமைப்படுத்துவதற்கு எடுத்துக்காட்டாக இலங்கு பிறை அன்ன விலங்கு வால் வையெயிறு என்ற பாடலடியை குறிப்பிடலாம். இங்கு பிறைச்சந்திரன் என்ற ஒரு பொருள், பற்கள், அதாவது எயிறு என்ற பல பொருளுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளதை அறியலாம். அடுத்து பல பொருளொடு பல பொருள் உவமைப்படுத்துவதற்கு எடுத்துக்காட்டாக சுறவு இனத்து அன்ன வாளோர் மொய்ப்ப என்ற பாடலடியை குறிப்பிடலாம். இங்கு சுறாமீன் கூட்டம் என்ற பல பொருள் தொகுதி, வாள் ஏந்திய வீரர் குழாம் என்ற பல பொருள் தொகுதிக்கு உவமை கூறப்பட்டிருப்பதை அறியலாம். நிறைவாக பல பொருளொடு ஒரு பொருள் உவமைப்படுத்துவதற்கு எடுத்துக்காட்டாக பெரும்பெயர் கரிகாலன் முன்னிலைச் செல்லாப் பீடு இல் மன்னர் போல ஓடுவை மன்னா, வாடை நீ எமக்கே என்ற பாடலடிகளை குறிப்பிடலாம். இங்கு கரிகாலனை எதிர்த்து நிற்க மாட்டாமல் தோற்றோடிய பல பகை மன்னர்கள் தலைவன் வந்தவுடன் தலைவிக்கு முன் செயலற்று ஓடப் போகின்ற வாடையாகிய ஒரு பொருளுக்கு உவமை கூறப்பட்டிருப்பதை அறியலாம். இந்த அளவில் உவமை அணி என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். மற்றொரு அணி பற்றிய விளக்கத்தில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.